கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை நமக்கு தருவாராக. சிறப்பாக இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக தேவன் நடத்தி இருக்கிறார். அதை திரும்பி பார்த்து இறைவனை ஸ்தோத்தரித்து மகிழ்வோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே தந்திருக்கிற தலைப்பு சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன். சாக்கிரமந்து என்னும் திருவிருந்து. இந்த திருவிருந்தின் மையம் என்ன? இறைவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு நம்ம இறைவனுக்குள் வாழச் செய்து அவர் நமக்குள் நம்மை அங்கீகரிக்கிற நிலையை கொண்டு வருகிறது. ராபோஜனத்துல அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி வரும் பொழுது நினைவு கூறுதலாய் அதை தந்திருக்கிறார். நாம் எதை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், இறைவனோடு அல்லது இறைவன் என் வாழ்வோடு இணைந்திருக்கிறார். இறைவனுடைய சரீரத்தை உட்கொள்ளும் பொழுது எனக்குள் இறை சாயலும் இறை பண்பும் இருக்கிறது. இறை ரத்தம் நான் உட்கொள்ளும் பொழுது நினைவு கூர்ந்து அது என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, சாக்கிரமந்து என்பது நாம் இறைவனிலும் இறைவன் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு காரியம். ஒருவருக்கு ஒரு பட்சமாய் இருக்கிறது, அல்லது என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குவது. என்னை அறிந்த ஆண்டவர் எனக்குள் வாழ விரும்புவது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவரை முழுமையா ஏற்றபடியினாலே திருவிருந்தின் வழியாக அவரை நினைவு கூர்ந்து ஐக்கியப்படுகிறேன். இங்கு திராட்சை செடியாக இறைவனிலே இணைந்து கனி கொடுக்கிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையில இறைவனிலே நிலைத்திருந்து இறைவன் வழியாய் கனிகளை தர முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கனிதரும் வாழ்வை நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் திராட்சை செடியாக நாங்கள் உண்மையில இணைந்த கொடிகளாய் எங்களை பலப்படுத்துகிறீர். அதை நிலைத்து உமக்கேற்ற கனிகளை தர உம்மை நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும். இந்த நாளின் தியானத்தில் இணைந்த ஒவ்வொரு மக்களையும் பேர்வராய் ஆசீர்வதியும். துதிக மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.